Rise and shine legends. This is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா class 12 maths inside syllabus most important questions பார்க்க போறோம். Sum 32. Evaluate integral 0 to pi by 2 root of sin x by root of sin x plus root of cos x dx. இது எந்த ஃபார்ம்ல இருக்கு பாருங்க. integral 0 to a f of x dx அந்த ஃபார்ம்ல இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா integral 0 to a f of a minus x dx அப்படின்னு எழுதலாம். இங்கே a யார் pi by 2 தான். அப்போது இந்த எக்ஸுக்கெலாம் பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் pi by 2 minus xன்னு எழுதலாம். சரியா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை வந்து நம்ம போட போகிறோம். ஓகேவா? சம்குள்ளே போமா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? லெட் I which is equal to integral 0 to pi by 2 root sin x by root sin x plus root cos x dx. ஓகேவா? இப்போ சொல்லுங்க அந்த ப்ராப்பர்ட்டியை. இது வந்து ஃபர்ஸ்ட் இக்குவேஷனாக வச்சுக்கோங்க. we know that integral 0 to a f of x dx which is equal to integral 0 to a f of a minus x dx. ஓகேவா? இப்போ சொல்லுங்க I which is equal to integral 0 to pi by 2 இங்கே xக்கு பதிலாக என்ன பண்ணணும் pi by 2 minus xன்னு போடணும். இப்போ root of sin of pi by 2 minus x by root of sin of pi by 2 minus x plus root of cos of pi by 2 minus x dx. ஓகேவா? நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்டே படிச்சிருப்போம் இல்லையா? அதாவது sin of pi by 2 minus x cos of pi by 2 minus x எல்லாம் வந்து எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு குவாட்ரன் போட்டு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. சில டீச்சர்ஸ் வந்து சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ஆல் சில்வர் டீ கப்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? அதை இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? sin of pi by 2 minus xையும் cos of pi by 2 minus xையும் எப்படி எழுதலான்னு பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, இதில் பாருங்கப்பா, 0 டிகிரி pi by 2 pi 3 pi by 2 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது வந்து 270 டிகிரி, மறுபடியும் ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சோடனே 360 டிகிரி வந்துடும். சரியா? அதாவது 2 pi. ஓகேவா? இந்த 0 டிகிரின்னு சொல்லலாம், 2 பைன்னு சொல்லலாம். சரியா? இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட்டு, இது வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ், அதாவது சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, கொசிக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா அத்தனையும் பாசிட்டிவ். இங்கே வந்து சைன் தீட்டாவும் அதோட ரெசிப்ரோக்கலுமான கொசிக்கன் தீட்டாவும் மட்டும் பாசிட்டிவ். இங்கே டேன் தீட்டா அண்ட் அதோட ரெசிப்ரோக்கலான காட் தீட்டா மட்டும் பாசிட்டிவ். இங்கே வந்து காஸ் தீட்டா அண்ட் அதோட ரெசிப்ரோக்கலான சீக்கன் தீட்டா மட்டும் பாசிட்டிவ். சரியாப்பா? மற்றது எல்லாமே நெகட்டிவ்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நமக்கு வந்து என்ன பார்க்கணும், pi by 2 மைனஸ் எக்ஸ் தானே நமக்கு தீட்டாக்கு பதில் இருந்துச்சு. ஸோ அது எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் வரும். சரியா? ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். அண்ட் இதில் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, pi by 2 இருந்தாலோ இல்லை 3 pi by 2, அதாவது இந்த இடத்துல வந்து pi by 2 இல்லை 3 pi by 2 இருந்துச்சு அப்படின்னா சைன் தீட்டா காஸ் தீட்டாவாக மாறிடும், காஸ் தீட்டா சைன் தீட்டாவாக மாறிடும். டேனு காட்டாக மாறும், காட்டு டேனாக மாறும். சரியா? சீக்கண்ட்டு கொசிக்கண்டாக மாறும், கொசிக்கண்ட் என்னவாக மாறும், சீக்கண்டாக மாறும். சரியா? சரி, நமக்கு வந்து இப்போ நமக்கு கொஷின் படி பார்த்தோம் அப்படின்னா சைன் ஆஃப் pi by 2 மைனஸ் எக்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து தீட்டாக்கு பதில் இங்கே எக்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது வந்து எத்தனாவது குவாட்ரண்ட்? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் சைனு என்னது பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் சைன் போட்டேன். pi by 2 இருந்தால் என்ன ஆகும்னு சொன்னேன், சேஞ்ச் ஆகும்னு சொன்னேன். ஸோ சைன் வந்து காசாக மாறிடும். இங்கே எக்ஸ் தான் தீட்டா, அதனால் நான் எக்ஸ் எழுதிக்கிறேன். புரியுதா? அதே மாதிரி தான் காசுக்கும். ஸோ காஸ் pi by 2 மைனஸ் எக்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், காஸ் pi by 2 மைனஸ் எக்ஸும் இந்த குவாட்ரண்ட்டில் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். pi by 2 அப்படின்னு வந்துட்டுனாலே என்ன ஆகிடும், காசு சைனாக மாறிடும். ஸோ சைன் தீட்டாக்கு பதிலாக எக்ஸு. ஓகேவா? அப்போது சைன் ஆஃப் pi by 2 மைனஸ் எக்ஸை நம்ம காஸ் எக்ஸ்னு சொல்லுவோம், காஸ் ஆஃப் pi by 2 மைனஸ் எக்ஸை சைன் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதாப்பா? இது கிளியரா? சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ சொல்லுங்கள், which is equal to integral 0 to pi by 2 root of cos xன்னு இது மாறிடுமா by இது என்ன ஆகிடும், இதுவும் cos xன்னு மாறிடும். So root of cos x plus root of
sin x dx. சரியா, இதுவும் என்னதான் I தான். இது நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். சரியா, ரெண்டுமே I தான். ஸோ ஆட் பண்ண என்ன வரும், நமக்கு 2i வந்துடும் இல்லையா, which is equal to ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பாருங்கள், இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சொல்லுங்கப்பா, integral 0 to pi by 2 root of sin x by root of sin x plus root of cos x dx. இது first equation. அது கூட second equation இதை add பண்ண போகிறோம். இப்போ integral 0 to pi by 2 root cos x by root cos x plus root sin x dx. ஓகேவா, இப்போ இதில் பாருங்கள் டினாமினேட்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லிமிட்டும் சேம் தான், 0 to pi by 2 0 to pi by 2 தான். இங்கே டினாமினேட்டர் எப்படி இருக்குது, லைக் டினாமினேட்டர்ஸ் ரெண்டுமே சேம். ஸோ அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்டெக்ரல் 0 to pi by 2 எடுத்துக்கு பொதுவாக என்ன பண்ணலாம், இந்த டினாமினேட்டரை நம்ம எழுதிக்கலாம். மேலே உள்ள நியூமரேட்டரை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ மேலே என்னது நமக்கு ரூட் சைன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் காஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடும் டிஎக்ஸ். ஓகேவா, புரியுதாப்பா இது வரைக்கும்? இப்போ இது ரெண்டுமே சேம்ன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோன்னா விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi by 2 இது 1 ஆகிடும். ஸோ 1 into dx dx தான். ஓகேவா, இப்போ ஃபார்முலா சொல்லுங்கள். we know that integral dx which is equal to என்னது x plus c. இந்த டெஃபினைட் இன்டெக்ரல் அப்படின்றதுனால நமக்கு என்ன வராது, இந்த இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட் வராது. ஸோ இன்டெகிரேட் பண்ணால் இதை எக்ஸ் வந்துடும். லிமிட் அப்ளை பண்ணணும் நம்ம. லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் என்னது pi by 2. சரியாப்பா, சொல்லுங்கள். எக்ஸுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடணும், மைனஸ் லோவர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன வரும், pi by 2 மைனஸ் 0 தான் இல்லையா, அதனால் நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. இது என்னது 2i. ஓகேவா, நமக்கு இப்போ i வேணும். i எப்படி கண்டுபிடிக்கிறது, இதிலிருந்து i which is equal to pi by இந்த 2 இந்த சைடில் எப்படி போவோம், மல்டிப்ளிகேஷனில் வராது இல்லையா, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே வரும்போது பையில் வரும். கரெக்டாப்பா, which is equal to pi by 4. கரெக்டா, இதுதான் நம்மளுடைய i. புரியுதாப்பா இந்த சம்மு? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாடலில் ஒரு சம் அது பப்ளிக் எக்ஸாமில் நாம் எதிர்பார்க்கலாம். சரியா, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா.